ஒரு மாநிலம் வளர்ச்சி பாதையில் போகிறதா இல்லையா என்பதை தெரிஞ்சுக்க பெரிய விளம்பரங்களை பார்க்க வேண்டாம். மக்களின் வாழ்க்கையை பாருங்கள், தெரிந்துவிடும். இன்று தமிழ்நாட்டில் மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா? இளைஞர்கள் நம்பிக்கையோடு இருக்காங்களா? நடுத்தர குடும்பம் சுமை இல்லாமல் வாழ்கிறதா? இந்த 3 கேள்விகளுக்கும் நேர்மையான பதில் சொன்னா உண்மை புரியும். ஆளும் அரசியலின் தோல்விகள். பல ஆண்டுகளாக வேறு வேறு கட்சிகள் ஆட்சி செய்திருக்கலாம். ஆனா மக்களுடைய அனுபவம் என்ன? விலை உயர்வு தொடர்கிறது, வேலைவாய்ப்பு பற்றாக்குறை, நிர்வாக சீர்கேடு, அடிப்படை வசதிகளில் குறைபாடு, அரசியல் வாக்குறுதியில் ஏமாற்றம். இது ஒரே ஒரு கட்சியின் பிரச்சனை இல்ல, பழைய அரசியல் முறையின் பிரச்சனை. நாம் உண்மையை சொல்லணும். அரசியல் மக்கள் வாழ்க்கையை மாற்றணும். ஆனா இங்கே அரசியல்தான் மாறல. ஒரு அப்பா தன்னுடைய குழந்தை படிக்க பணம் தேடி அலைகிறார். ஒரு இளைஞன் வேலைக்காக பல வருடங்கள் காத்திருக்கிறான். ஒரு அம்மா விலை உயர்வால் குடும்ப செலவை சமாளிக்க முடியாமல் அவதிப்படுகிறார்கள். இந்த வேதனை அரசியல் பேச்சில் வராது, ஆனா வாழ்க்கையில் இருக்கிறது. அதனாலதான் மக்கள் ஒரு புதிய தலைமையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் பெர்ஃபெக்டா? இல்லை. ஆனா ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. ஊழல் குற்றச்சாட்டு ஹிஸ்டரி இல்ல, குடும்ப அரசியல் பேக்கேஜ் இல்ல, இளைஞர்களோட கனெக்ட் இருக்கு, மக்கள் நம்பிக்கை இருக்கு. அரசியலில் முக்கியமானது எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்ல, நேர்மை பிளஸ் நோக்கம். அது விஜயிடம் இருக்கு. ஒரு கேள்வி கேட்கிறேன். பழைய அரசியல் தான் நல்லது என்றால் ஏன் மக்கள் மாற்றம் பெற்று பேசுறாங்க? மாற்றம் தேவையில்லை என்றால் ஏன் இளைஞர்கள் அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சாங்க? இந்த கேள்விகளுக்கான பதில் ஒன்றுதான். தமிழ்நாடு புதிய பாதையை தேடுகிறது. அதிகாரம் பழகியவர்களால் மாநிலம் வளராது, நோக்கமுள்ளவர்களால் தான் வளர்ச்சி வரும். மக்கள் பயப்பட ஆரம்பிச்சா ஆட்சி நீடிக்கும். மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா மாற்றம் தொடங்கும். வாக்கு ஒரு காகிதம் இல்லை, அது எதிர்காலம். இது விஜயை பற்றிய உரை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை பற்றிய உரை. ஒரு தலைமுறை எழுந்திருக்கிறது, ஒரு மனநிலை மாறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் முடிவு செய்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. மாற்றம் வரப்போகிறது. அரசியலில் மட்டுமல்ல, மக்கள் மனதிலும் துவங்கிவிட்டது.